அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 5, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை, 100 பேர் உயிரிழப்பு, நூற்றுக்கணக்கானோர் காரணம் தெரிவிச்சிருக்காங்க. வங்கதேசத்தில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகள் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீட்டை வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் போராட்டம் நடைபெற்றது. அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலும் மாணவர்கள் பங்கேற்றிருந்த போராட்டத்தில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன. இந்த வன்முறையில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் என்ன நியூஸ்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க, மற்றதுலையும் பார்த்துருப்பீங்க. அது சம்மந்தமாக என்ன காரணம் அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக கூட வாசிச்சு பாருங்கள். இது நமக்கு நோட் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை. பட் இஷ்யூ என்ன, நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஃபுல்லாக மற்ற சோர்ஸஸில் எப்படி போடுவாங்கன்னு தெரியல. பட் நியூஸ் பேப்பரையும் நியூஸில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்க முடியும் அப்படின்றதுனால தான் வாசித்தேன். பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒலிம்பிக் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியான்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்று பதக்கத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு ஷூட் அவுட் வாய்ப்பில் 4-2 என்ற கோல் கணக்கில் பிரிட்டனை வீழ்த்தியது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். பகை என்னும் பண்பு இளதனை ஒருவன் நகையையும் வேண்டார் பற்றென்று. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையை ஒருவன் சிரித்து பொழுதுபோக்கும் விளையாட்டாகவும் விரும்பத்தகல் ஆகாது அப்படின்னு பகைத்திறம் தெரிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபுல்லாக பொலிட்டிக்கல் அண்டு ஜென்ரல் நியூஸஸ் தான். அப்புறம் பன்னாட்டு போர் பயிற்சியும் தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பிட்ச் பிளாக் என்ற பன்னாட்டு பயிற்சியில் பங்கேற்ற இந்திய விமானப்படை வீரர்கள் 20 நாடுகளைச் சேர்ந்த 140க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், பல்வேறு விமானப்படைகள் 4400 வீரர்களும் இந்த போர் பயிற்சியில் பங்கேற்றனர். பேர் பார்த்துக்கோங்க, பிட்ச் பிளாக் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பன்னாட்டு போர் பயிற்சின்னு. ஹாக்கியில் பதக்கத்துக்கு இந்தியா இலக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பேட்மிண்டனில் வெண்கல பதக்க சுற்றில் லக்ஷ்யா சென்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டனில் அசத்தலாக முன்னேறி வந்த இந்திய வீரர் லக்ஷ்யா சென் அரையிறுதியில் தோல்வி கண்டார். அடுத்து அவர் வெண்கல பதக்க சுற்றில் களம் காண்கிறார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக ஒன்று கண்டக்ட் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.